குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் சிபி ராதாகிருஷ்ணன். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். दाखिल करने के लिए जाते हुए सीधी तस्वीरें आप देख रहे हैं संसद टीवी पर। प्रधानमंत्री हम बता दें कि चंद्रपुरम पोनुसामी राधाकृष्णन जी का एक लंबा अनुभव रहा है राजनीति का और वर्तमान में वो महाराष्ट्र के राज्यपाल हैं और आज वो एनडीए के उपराष्ट्रपति पद के उम्मीदवार के रूप में अपना नामांकन भरने जा रही हैं और उस कक्ष में पहुंच गए हैं संसद भवन के, जहां पर वो नामांकन भरेंगे। प्रधानमंत्री भी उपस्थित हैं, गृहमंत्री अमित शाह हैं, रक्षा मंत्री राजनाथ सिंह हैं, अन्य केंद्रीय मंत्री भी उपस्थित हैं और एनडीए घटक के भी अलग अलग दलों के नेता। குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை செய்ய வந்திருக்கிறார் தற்போது சிபி ராதாகிருஷ்ணன். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்யவிருக்கிறார். அவருடன் ஜே.பி. நட்டா, அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோர் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த ஆளுநராக பதவி வகித்து வந்த சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பாஜகவின் முக்கிய நபர்களோடு இணைந்து வேட்புமனு தாக்கல் செய்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களோடு வந்து அவர் காத்திருந்து தன்னுடைய வேட்புமனுவை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்க இருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வார்கள். அதன் அடிப்படையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலுமே சேர்த்து பாஜகவிற்கு தேவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாகவே இருக்கின்றார்கள். எனவே நடைபெற இருக்கின்ற இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே எளிதாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறக்கூடும். இந்த நிலையில் தான் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களோடு ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களோடு இணைந்து அவர் வருகை தந்திருக்கின்றார். தன்னுடைய வேட்பு மனுவினை வழங்கி இருக்கின்றார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலமாக வெளியிடப்பட இருக்கின்றது. சிபி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய வேட்புமனுவை வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளும் விரைவில் தங்களுடைய வேட்புமனுவினை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆந்திர மாநிலத்தை சார்ந்த முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி போட்டியிட உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட சிபி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய வேட்பு மனுவினை பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களோடு இணைந்து வந்து தற்பொழுது வழங்கி இருக்கின்றார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சிபி ராதாகிருஷ்ணன். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தகவல்களை பகிர்ந்துக்கங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை சிபி ராதாகிருஷ்ணனை முன்மொழிந்து தற்பொழுது இந்த வேட்புமனுவினை வழங்கி இருக்கின்றார்கள். பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் முன்மொழிந்து வேட்புமனுவை வழங்கி இருக்கின்றார்கள். சிபி ராதாகிருஷ்ணனுக்கான வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கு தேவையான 50% நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பதையும் கடந்து கூடுதலான உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வசம் இருக்கின்றார்கள். எனவே சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குடியரசு துணைத் தலைவராக அவர் விரைவில் தேர்வாவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவினுடைய தம்பிதுரை உள்ளிட்டவர்களும் வேட்புமனு சிபி ராதாகிருஷ்ணன் வழங்கிய பொழுது அவர் உடன் இருந்ததை பார்க்க முடிகின்றது. அதிமுகவினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரான தம்பிதுரை உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்று தற்பொழுது இந்த வேட்புமனுவினை வழங்கி இருக்கின்றார்கள்.
சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து வந்த நிலையில்தான் தென் மாநிலத்தில் இருந்து ஒருவரை குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 2026 முதல் 28 காலகட்டம் வரை தென் மாநிலங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் ரீதியிலான வியூகத்தின் அடிப்படையில் தென் மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்குவதற்கும் பாஜக முன்வந்திருந்தது. அதே போன்று பாஜகவின் தேசிய பதவிகளிலும் தென் மாநிலங்களை சார்ந்தவர்கள் அடுத்தடுத்து நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. விரைவில் JP நட்டா அவர்களுக்கு மாற்றாக பாஜகவின் தேசிய தலைவர் நியமனம் செய்யப்பட இருக்கின்றார். அப்பொழுதும் தற்பொழுது எப்படி CP ராதாகிருஷ்ணனுக்கு துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று பாஜக சார்பில் தேசிய பொறுப்புகளுக்கும் தமிழகத்தை சார்ந்த தென் மாநிலங்களை சார்ந்த பலரும் அடுத்தடுத்து நியமனம் செய்யப்பட இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி வந்த சூழ்நிலையில் தான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை தமிழ்நாட்டில் இருந்து பாஜக தேர்வு செய்திருக்கின்றது. ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த பலர் ஆளுநராக பாஜகவின் மூலமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்பொழுது குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியான மாநிலங்களவை உள்ளிட்டவற்றை பதவி வழி பொறுப்பின் வாயிலாக நடத்தக்கூடிய அந்த குடியரசு துணைத் தலைவர் என்ற பொறுப்புக்கு CP ராதாகிருஷ்ணனை பாஜக தலைமை கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே இருந்த ஜெகதீப் தன்கர் அந்த பதவியிலிருந்து விலகி கொண்ட நிலையில் CP ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக முன்மொழியப்பட்டு பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து தற்பொழுது இந்த வேட்புமனுவினை வழங்கியிருக்கிறார்கள். வேட்புமனு ஏற்கப்பட்ட பிறகு அவருக்கான அந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய விதமாக அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரிடம் பாஜக சார்பில் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பப்படும் என்ற தகவலையும் பாஜகவினர் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.